வணக்கம் நண்பர்களே. திருப்பூர் 22வது புத்தக கண்காட்சியில் இந்த பள்ளி கல்வித்துறை சார்பாக வானவில் மன்றம்னு போட்டு வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த இதை பற்றின விளக்கமெல்லாம் கேட்டேன். நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப முக்கியமான இது. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கள், என்ன இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் விளக்கம் கூட சொல்லுங்களேன். இப்போ இதுக்குள்ளே நான் வச்சுருக்க பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, ஷாம்பு, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஷாம்பு இருக்குது இல்லைங்களா, அதுக்கப்புறம் சோப்பு தூள் வச்சு கூட நம்ம இதை மேக் பண்ணலாம். இது பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைங்க வந்து கடையில் வந்து கெமிக்கல் பபிள்ஸ் வாங்குறாங்க இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே கூட இந்த மாதிரி பபிள்ஸ் நம்ம மேக் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னா ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இதனோட அறிவியல் பேரும் சொல்லிடுங்க. ஓகே, இது பரப்பிழை விசையின் காரணமாக செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு. சரி. இது பார்த்தோம்னா இதுக்குள்ளே ஷாம்பு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் தண்ணி, அது கூட சர்க்கரை, சுக்ரோஸ் அப்படிங்கிற பொருள் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தோன்னா நார்மலாக ஒரு வளையல் தான். இதை எடுத்து நான் வந்து அப்படின்னு நான் ஊதும் போது இதை நம்ம வீட்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயார் பண்ணிக்கிற மாதிரி. இதுக்கு அடுத்தது இந்த செயல்பாடு, இந்த சோதனை பார்த்தோம் அப்படின்னா, இந்த பென்சில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நேராக பார்க்கும்போது நம்ம நார்மலாக பார்க்கும்போது நேராக தான் தெரியும். இதுவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வைக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பெண்ட் ஆன மாதிரி தெரியும். இதுக்கு பேர் வளைந்த பென்சில் அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்ட் நேம். இதுக்கு காரணம் பார்த்தோன்னா ஒளி விலகல். இதுல வந்து தண்ணியில வந்து அந்த ஒளியானது பார்த்தோன்னா ஒரு மாதிரி டிராவல் ஆகும், காற்றுல வந்து வேற அதோட பாதையை கொஞ்சம் மாற்றி செயல்படும். இதே மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றிருந்தோம் அப்படின்னா அதுலேயும் இன்னும் கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு காணப்படும். இது வந்து சாதாரண நீர் தான். இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உணவு சாயம், நிறம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இது வந்து பெர்னாலிஸ் தத்துவம் அப்படிங்கிற செயல்பாட்டின் காரணமாக தான் வந்து இதை நான் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரா வச்சுருக்கேன், உள்ள இதை நான் பிடிச்சிருக்கேன். இந்த ஸ்ட்ராவை வந்து நான் இந்த இடத்துல 90 டிகிரி ஆங்கிள் வரக்கூடிய அளவுக்கு வச்சு நான் வந்து ப்ரெஷர், காற்றழுத்தம் கொடுக்க போகிறேன். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே மாதிரி. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல குறைந்த காற்றழுத்தம் இருக்குது அப்படின்னா அதிக காற்றழுத்தம் அந்த இடத்த நிரப்பும். இப்போ நம்ம ஊதக்கூடிய காற்று, இந்த ஸ்ட்ரா வழியாக வந்து காற்று போகும், இதுக்குள்ளே பார்த்தோன்னா குறைந்த காற்றழுத்தம் ஏற்படும். அப்போ நம்ம தொடர்ந்து ஊதிக்கிட்டே இருக்கனால வெளியே இருக்கக்கூடிய அதிக காற்றழுத்தம் இந்த தண்ணியின் மீது ஒரு அழுத்தம் கொடுக்கும். அப்போ அந்த தண்ணி இந்த ஸ்ட்ரா வழியாக வந்து மேலே ஏறும். நம்ம இப்போ தண்ணி மேலே ஏறதை பார்க்கணும். அந்த தண்ணியானது இந்த ஸ்ட்ரா வழியாக மேலே போய் நம்ம தொடர்ந்து ஊதும் போது அது ஸ்ப்ரே மாதிரி வரும். இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம்னா இது வந்து அடர்த்திக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அடர்த்தி, டென்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ பார்த்தோம்னா நம்ம மற்றபடி சொல்லும்போது தேன் வச்சு சொல்லலாம், விளக்கெண்ணெய் வச்சு சொல்லலாம், அதன் மீது எண்ணெய் வச்சு சொல்லலாம். இது வந்து நம்ம ரெண்டுமே சாதாரண நீர் தான். அது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 5 ஸ்பூன் கிட்ட வந்து இந்த இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஆரஞ்சு